ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ரேவா vlogs. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஸ்பாட் தான் சொல்ல போகிறேன். ஆமாங்க, நம்ம ஆவடியில் வண்டர் வாட்டர் ஃபால்ஸ் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே தான் போயிருந்தோம். என்ட்ரி ஃபீஸ் வந்து பர் பர்சனுக்கு 120 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஆன்லைன் பேமெண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நாங்கள் வீக்கெண்ட் போனதால் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. நீங்கள் வீக் டேஸில் பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் சில்ட்ரன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு. டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 o'clock இருந்து நைட்டு 9:30 வரையும் இருக்குது. உள்ளே போகிறப்பவே செம்ம வைபாக இருந்துச்சு. மியூசிக்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே 2 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். செகண்ட் வாட்டர் ஃபால்ஸில் நீங்கள் போய் விளையாடலாமே. கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமக்கலம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டிஜே எல்லாம் இருக்குது. இந்த சம்மர் லீவ்ஸில் குழந்தைங்களை வீட்டில் வச்சு சமாளிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளேஸ்க்கு வரலாம். அவங்களும் ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேம்ஸ் மாதிரி இருக்குது, கிட்ஸ் விளையாடுற மாதிரி. ஸோ அதுக்கு நம்ம தனியாக டிக்கெட் வாங்கிட்டு நம்ம போய் விளையாடலாம். பட் இந்த பிளேஸோட செட்டப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் டைமில் கலர் கலராக லைட்லாம் போட்டுட்டு அந்த ட்ரீஸ்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. உள்ளே போகிறப்போ என்ட்ரன்ஸில் லைட்லாம் போட்டு அவங்களோட வால்பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரியலில் இருக்கிற மாதிரியே இருக்குது. தாஜ்மஹால், அனிமல்ஸ், ரோஸ் கார்டன் அந்த மாதிரி நிறையா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா நிறையா கேம்ஸ் இருக்குது. ஆமாங்க, கிட்ஸ் அண்ட் பெரியவங்க விளையாடுற மாதிரி பெரிய பெரிய ரைட்ஸ்லாம் இருக்குது. ட்ரெயின் கேம், மரண கிணறு, அப்புறம் பெரிய ராட்னம் ஒன்று இருக்குது. இது எல்லா கேமுக்கும் பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இண்டிவிஜுவலாக ஒரு கேமுக்கும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. பீச்சில் இருக்கிற கேம்ஸ் எல்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க. அந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா அடுக்கி வச்சுருப்பாங்க. நம்ம அது பால் போட்டு எல்லா கிளாஸையும் தட்டி விடணும். பட் நிறையா பேர் ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் நிற்குது, வின் பண்ண முடியல. மேபி இது அவங்களோட ட்ரிக்ஸாக கூட இருக்கலாம். உள்ள என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணுற மாதிரி நிறையா திங்ஸ்லாம் விற்கிறாங்க. ஃபுட்ஸ்லாம் கூட இருக்காங்க. நாங்கள் அந்த பெரிய ராட்டினத்தில் போயிருந்தோம். அதுக்கே நம்ம டிக்கெட் வாங்கிட்டு கீழே க்யூவில் நிற்கணும். ஒரு 10 minutes கிட்ட வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த ராட்டினம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஏறி உட்காந்தாச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் சுற்றுச்சு. அவ்வளோவா பயமாக இல்லை. மேலே ஏறுறப்போ ஓகே தான், கீழே இறங்குறப்போ தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பட் ஓவரால் பார்க்குறப்போ ஃபுல் சிட்டியே தெரிஞ்சிச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1 to 2 minutes கழிச்சு தான் அவங்க அந்த ஸ்பீடே எடுக்கிறாங்க. ஸ்பீடாக போகிறப்போ செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் அந்த ராட்டினத்தில் உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸில் சொன்னல 2 இருக்குன்ட்டு, அது அப்புறம் அந்த என்ட்ரன்ஸ் ரிமைனிங் எல்லா கேம்ஸும் நீங்கள் பார்க்கலாம். ஓவர் வியூ அப்படியே தெரியும். பார்க்க நைட் டைமில் சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறையா சின்ன சின்ன ஸ்டால்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே அந்த ஸ்டால்ஸ் தான். எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் லைக் காஸ்மெட்டிக்ஸ், கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ், ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி. ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாகவே இருக்குது. நாங்கள் எங்களுக்கு தேவையான கொஞ்சம் கிச்சன் ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா இன்னொரு கேம். இதுவும் 100 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. டோட்டலாக 6 balls தருவாங்க. அந்த பால்ஸ் வந்து நம்ம அந்த ஹோல்ஸில் போடணும். ஒரு பால்ஸும் என்னென்ன நம்பரில் விழுதோ அதை அவங்க டோட்டலாக கவுண்ட் பண்ணிட்டு அந்த நம்பர் கீழே என்ன கிஃப்ட் இருக்கோ அதை கொடுப்பாங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பவுல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கிடைக்கும். சின்ன பசங்க விளையாடுற மாதிரி கூட ராட்டினம் வச்சுருக்காங்க. லைக் டக்கில் உட்காந்து போகிற மாதிரி, இல்லை வெஹிக்கல் லைக் காரு, பைக்கு அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு வெளில வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாப்பா விளையாடிட்டு இருந்துச்சு அவங்க அம்மா கூட. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நிறையா பேர் அந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு எல்லாம் இருந்தாங்க, சின்ன பசங்க. நாங்கள் ஒரு 6 o'clock போயிருந்தோம். உள்ளே போயிட்டு ரைட்ஸு கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணியிருந்தோம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன், 90s சாக்லேட்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சரி வெளில வந்துடலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாகவே இருட்டாயிடுச்சு. அரௌண்ட் 8:30 சம்திங். உள்ளே போனதில் டைம் போனதே தெரியல எங்களுக்கு. அப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். டிஜே மியூசிக்லாம் போட்டு பயங்கரம் வைபாக இருந்துச்சு. சின்ன பசங்க எல்லாம் செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அந்த வாட்டர் ஃபால்ஸில். பார்க்கவே ரொம்ப ஃபன், ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்க்க ஃபன் ஃபில்டு டேன்னு கூட சொல்லலாம் அன்னைக்கு. ஆமாங்க, கிளம்பி வரப்போ நானும் கொஞ்ச நேரம் அந்த வாட்டர் ஃபால்ஸில் விளையாடிட்டு இருந்தேன். அந்த வீக்கெண்ட் செம்மையாக இருந்துச்சு. வீக்கெண்ட் வைபோட அந்த வாட்டர் ஃபால்ஸ், லைட்டு, டிஜே மியூசிக்கு வேறு லெவல் ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த ஆவடி சரௌண்டிங்ஸில் இருக்கீங்க அப்படின்னா வீக்கெண்டில் பெஸ்ட் ஸ்பாட்
ஸ்பாட்னே சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, ஒரு 9 o'clock நாங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். பட் நைட் டைமில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கலர்ஃபுல்லாக கலர் லைட்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் வீக்கெண்ட் plans. Bye bye. We'll see you on next video. Keep on supporting guys. Don't forget to do like, share and subscribe for Reva Vlogs. Bye bye.